மறுபடியும் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. நடிகர் விஜய் அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம், பாலிடிக்ஸ் இஸ் நாட் பப்ளிசிட்டி, ஸ்டண்ட்டு, ஃபேமு, பஞ்சு டைலாக்ஸ் கிடையாது. இதை நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய ரசிகர்கள் வந்து அப்செட் ஆகுறாங்க. புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் மிகப்பெரிய நடிகர், அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களுடைய நடிப்பு திறனை பற்றியோ அதை பற்றி குத்தம் சொல்லலை. ஆனால் அரசியலில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லைன்னா எப்படி சார்? ஏன் சார் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு கூட்டம் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு ப்ராப்பராக வந்து ஒரு மேனேஜ் பண்ண வேண்டாமா? ஒரு சேர் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் சார். நீங்கள் வெயிலில் உள்ள நின்று பேசுகிறீங்க, நீங்கள் போகிற காரு, நீங்கள் போகிற இது, நீங்கள் அந்த கம்ஃபர்ட் எல்லாருக்குமே இருக்குமா? பைக்கில் வந்திருப்பாங்க, பஸ்ஸில் வந்திருப்பாங்க. ஒரு சேர் போடலாமே. அங்கே 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் 7000 பேர் உள்ள அலோவ் பண்ணியிருக்கீங்க. எப்படி அந்த இடம் பத்தும்? உங்களுக்கு தெரியும் கரூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, 41 உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. பிறகும் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா இப்போ நாங்கள் உங்கள் மேலே கோவப்படுறதா என்ன சொல்லுங்கள்? வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஹியர்? அப்போ உங்களுக்கு என்ன சீரியஸ்னஸ் தெரியலையா பாலிடிக்ஸில்? சார், பாலிடிக்ஸ் வரதே மக்களை காப்பாற்ற தானே. மக்களை கொல்றதுக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி, எதுக்கு ஒரு கொள்கை, எதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், எதுக்கு? இதை சொன்னால் கோச்சிக்கிட்டா எப்படி? நீங்கள் உங்களை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுற டீம் இல்லை, இதுதான் உண்மை. இனிமேலாவது இந்த மாதிரி நடக்காம பார்த்துங்க. இப்போ நடந்த அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படி? ஒருத்தர் இறந்துட்டார், 37 வயசு இளைஞர் இறந்துட்டார், அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க? வாட் இஸ் திஸ்?